அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். நம்முடைய கனவுலகம் சேனலில் நண்பர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்த கேள்வி என்னென்னா, நான் தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த தங்கத்திலே டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கொடுக்குறாங்க. அதில் முதலீடு பண்ணலாமா அல்லது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுக்கலாமா வீட்டில் அப்படின்றது போல் கேட்டிருந்தார். ரெண்டுமே தங்கம் தானப்பா அப்படின்றது போல் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் சில விஷயங்களை தேடும் பொழுது என்னுடைய சிந்தனை கருத்து வேறுபட்டதாக இருந்துச்சு. அப்போ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு அப்படின்றதுக்கும் நம்ம ஃபிசிக்கலாக வச்சுருக்கக்கூடிய தங்கத்துக்குமான சின்ன வித்தியாசம்தான். ஆனால் மிகப்பெரிய அளவுகளில் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன தம்பி பொருளாதார மேதையா இல்லை பொருளாதாரம் படித்தவனு கேட்டிங்கன்னா, நான் பொருளாதாரம்லாம் படித்தவன் கிடையாது. உங்களைப் போல நானும் பணத்தை பற்றி தேடிட்டு இருக்கிறேன். உலகத்தில் எல்லாரும் பணத்தை பயன்படுத்துகிறோம். பணத்தை பயன்படுத்தாத மனிதன் ஒருத்தர் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறக்கலை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. அப்படின்னா எல்லோரும் பயன்படுத்துகிற பணத்தை நானும் பயன்படுத்துகிறேன். இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எங்கே போகுது, இது எப்படி உருவாக்குறது அப்படின்றத நானும் உங்களை போல தேடிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் பொருளாதாரம் படித்தவன் ஆகிடுறேன். அந்த அடிப்படையில் இந்த தங்கத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போது இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு வரும் பொழுது அந்த தங்கத்தை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. அது வெறும் நம்பர்ஸாக ஒரு வெப்சைட்லேயோ ஒரு ஆப்லேயோ நம்மளுடைய பேரில் பதிவாக இருக்கும், அவ்வளவுதான். இப்போது ஃபிசிக்கல் கோல்டை நம்ம கண்ணில் பார்க்க முடியும், பயன்படுத்த முடியும். கையில் மோதிரமாக அணிஞ்சிக்கலாம், நகையாக அணிஞ்சிக்கலாம், கழுத்தில் செயினாக போட்டுக்கலாம், நெக்லஸாக போட்டுக்கலாம், பல்வேறு பரிமாணங்களில் பயன்படுத்திக்க முடியும். ஆனால் இந்த டிஜிட்டல் கோல்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. சும்மா ஒரு நம்பர்ஸாக மாறி மாறி நிற்கும் அக்கௌண்ட்டில், அவ்வளோதான். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை, பர்டிகுலர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு ஏற்றி வைப்பாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டை ஆதரிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்குது, ஏம்னா திருட்டு பயம் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு செய்கூலி சேதாரம்ன்ற பிரச்சனை இல்லை. நான் ஒரு தங்கத்தை வாங்குறதுக்கு பணத்தை கொண்டு முதலீடு பண்ணுறதுக்கு நகைக்கடைக்காரர்கிட்ட பேரம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நான் பேரம் பேசி அவர்கிட்ட கொடுத்து பொருளை வாங்கி கொண்டு வரது மூலமாக அவர் மாடி மாடியாக கட்டி மேலே போயிடுறாரு. ஆனால் என் பணம் கொஞ்சமாக தான் வளருது. ஆனால் இந்த பிரச்சனைலாம் என்கிட்ட இல்லை. கொஞ்சமாக பணம் இருந்தாலும் டிஜிட்டல் கோல்டில் அப்பப்போ எஸ்ஐபி மெத்தடில் போட்டு சேர்த்துக்குவேன். சேர்த்துக்கிற பொழுது எனக்கு ஒரு திருப்தி இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, செய்கூலி சேதாரங்கிற பிரச்சனைக்கு இல்லை. எப்போ வேணாலும் அதை நான் ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு அரசாங்கமே கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆகவே நான் அதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் தெளிவாக சொல்லுது. இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்தில் லிமிட்டடாக இருக்கிற ஒரு பொருளுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்குங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. தங்கம் அப்படின்ற பொருள் உலகத்தில் கொஞ்சமாக தான் இருக்குது. உலக நாடு முழுமைக்கும் தங்கத்தை தங்க சுரங்கங்களில் மைனிங்ஸ் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஃபில்டர் பண்ணி உலோகங்களுக்கு பிரித்து எடுத்து தங்கமாக மாற்றி நம்ம கையில் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்குற அந்த தங்கத்துக்கு நமக்கு நிறையா பணத்தை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இந்த பணமும் நாளுக்கு நாள் வேல்யூ வேறிக்கிட்டே போகுது. இந்த தங்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லாமல் போனால், பூமியில் தேடுற தங்க சுரங்கங்களில் தங்கம் தீர்ந்து போனால் என்னவாகும் அப்படின்ற கேள்விக்குரிய அரசாங்கம் முன்வைக்குது. தங்க சுரங்கங்களை நடத்தவங்க முன்வைக்கிறாங்க. நகைகளை வைத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க யோசிக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது, அரசாங்கத்தின் துணையோட உருவாக்கப்பட்ட நவீன திட்டம்தான் இந்த தங்கத்தை வாங்காதீங்க, தங்கம் மாதிரி தங்கத்தில் இன்னைக்கு மதிப்புக்கு என்னவோ அதை நீங்கள் இப்படி போட்டுக்கிடுங்க, இன்றைக்கி உங்கள் பேரில் 1 கிராம் தங்கம், இன்றைக்கி உங்கள் பேரில் 5 கிராம் தங்கம், டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வச்சுக்கிடுங்க அப்படின்ற விஷயம். அப்போ நீங்கள் தங்கம் வாங்கினதாவே உளவியலாக நினச்சிக்கிட்டு தங்கம் வாங்கவில்லை. தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு பணத்தை சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பர்டிகுலர் பர்சன்டேஜ் போட்டு இவ்வளவு தான் தங்கத்தோட விலை ஏறும், கடந்த ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் படி இவ்வளவு, உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தரேன், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி விலக்கு தர்றேன், நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்காதீங்க, இப்படி வாங்குங்கன்னு அரசாங்கமே நம்மளை தவறாக வழிநடத்துது. இப்போ இந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுல என்னங்க லாபம்னு கேட்டிங்கன்னா, அதை முதல்ல நாம் கையில் போட்டுக்கலாம், ஆபரணங்களாக அணி வச்சுக்கலாம். இப்போது எப்போ வேணாலும் நடராத்திரி 12 மணிக்கு வேணாலும் வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட இதை கொண்டு போய் அடகு வச்சு வேணுங்கிற பணத்தை வாங்கிக்க முடியும். ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் டிஜிட்டல் கோல்டாக வாங்கும்போது நாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ வாங்க முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸிங் பீரியடு, ப்ராசஸிங் டைம்னு ஒன்று இருக்குது, லாகின் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம தேவைப்படும் பொழுது இமீடியட்டாக வாங்க முடியாது. அதை அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி காத்திருக்கணும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கிட்டணும். ஆனால் இந்த ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்தளவுக்கு நடராத்திரி 12 மணிக்கு கூட உங்களுக்கு பணத்தை கையில் கொடுத்துரும். இது ஒரு ப்ளஸ்.
ரெண்டாவது, அந்த ஆபரணத்தை நம்ம கையில் வச்சுருக்கிற பொழுது இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய சொத்து. அந்த கான்ஃபிடென்ஸை டிஜிட்டல் கோல்டு தராது. அது வெறும் நம்பர்ஸாக இருக்கும். இதுவே நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கோல்டு, கையில் இருக்கக்கூடிய மோதிரம், செயினு, நெக்லஸ்ஸு, இந்த காப்பு, வளையல், இந்த மாதிரி தங்க ஆபரணங்களாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அணிஞ்சிருக்கிற பொழுது அது கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ், அது கொடுக்கக்கூடிய வெளிப்புற தோற்றத்தில் சமூகத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையை, அது கொடுக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸை, அது கொடுக்கக்கூடிய சமூக நன்மதிப்பை இந்த டிஜிட்டல் கோல்டு கொடுத்துறாது. டிஜிட்டல் கோல்டு வாலெட்டில் நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு இல்லை 100 கோடி ரூபாய்க்கு சேர்த்து வச்சுருந்தாலும் உங்களை பணக்காரனாக வேல்யூ பண்ணாது. நீங்கள் சொன்னால் தான் உலகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபிசிக்கல் கோல்டில் வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் போட்டு வந்தால் கூட நீங்கள் பெரும் செல்வந்தருங்கிறது போல் அந்த உலகம் உங்களை மதிக்கும். இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. சமூகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை முதல்ல. இந்த டிஃப்ரென்ஸை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது அது மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கிறது உலகத்தில் பல மடங்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கு கிடைக்கிற இந்த மரியாதை டிஜிட்டல் கோல்டு கிடைக்காததாலேயே அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். இதெல்லாம் தாண்டி பல பேர் ஆபரண தங்கத்தை உருக்கி இருக்கிற ஆபரண தங்கத்தை கொண்டு கொடுத்து அதை நான் டிஜிட்டல் கோல்டாக மாற்றி வச்சுக்கிறேன், பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தவறான நடைமுறை. அது ஒரு தவறான நடைமுறை. ஏன் அப்படின்னா, தன்னிட்ட இருக்கிற செல்வத்தை பாதுகாக்க வக்கற்றவன் தான் அதை செய்வான். என்கிட்ட ஒரு 50 பவுன் இருக்குது, 100 பவுன் இருக்குது அப்படின்னா அதை நான் பாதுகாக்கணும். அதை பாதுகாக்க தெரியணும். அதை பாதுகாக்கிறதுக்கான என்ன சீக்ரெட் டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருவேன், அதை உருக்கி அதுக்கான ஈக்குவலண்ட் கேஷாக அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, அதுக்கு தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்க, அதுக்கு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நான் சாப்பிட்டு வாழ்ந்துக்குவேன், அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு பெரிய கெயின் கொடுக்கும். கோல்டு அப்படி ஏறிக்கிட்டே இருக்கிறப்போ இருக்கும். தங்கங்கள் நாளாக பழைய தங்கம் ஆயிடணும், அப்புறம் ஆயிடுச்சு அது உருக்கிறதுக்கு தனியாக காசு ஆகும், அப்புறம் செய்கூலி சேதாரம் வம்பா போகும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான சிந்தனை. தங்கத்தின் மேலே இருக்கிற முதலீடை அட்டாச்மெண்ட்லேருந்து உங்களை பிரிக்கிற மாதிரி. அது தங்கத்துக்கான முதலீடு கிடையாது. இப்போ டிஜிட்டல் கோல்டில் முதலீடு பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எஸ்ஐபி மெத்தடில் போடுற ஒரு ரெக்கவரிங் டெபாசிட். ரெக்கவரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி போடுறீங்க, ஒரு பேங்க்கில் ஒரு ரெக்கவரிங் டெபாசிட் போடுறீங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். இன்னும் சொல்லப்போனால் அதுலேயாவது வட்டி கூடுதல், இதில் வட்டியும் கம்மி. ஸ்கீம் தான் வேறு, சரி பேர் தான் வேறு, ஸ்கீம் ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் பணம் போடுறது போல தான் நீங்கள் அதில் பணம் போட்டுட்ருக்கிறீங்க. அதனால் தங்கத்தை நீங்கள் வாங்கவில்லை என்ற அர்த்தம். இப்போ இந்த ஃபிசிக்கல் கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்குமா இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஓரளவுக்கு நாம் புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. தொடர்ந்து பேசுனா உங்களுக்கு போர் அடிச்சிடும். சரி, இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ, இல்லை சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, எந்த கருத்தை நீங்கள் பேசுனா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களிடத்துலையும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.